சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவிடம் கேட்கலாம். ரகு, இப்ப அங்க தீ அணைக்கப்பட்டிருக்கா? அங்க என்ன சூழல் நிலவுது? அண்ணா நகர் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா டவர், தமிழரசன் அண்ணா டவர்னு சொல்லக்கூடிய இங்க ஒரு டவர் இருக்கு. இதுல வந்து 20க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. இது வணிக வளாகம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது வந்து 4 மாடிகள் மொத்தம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து துணிக்கடை இருக்கு. அந்த துணிக்கடைக்கு பக்கத்திலே துணிக்கடை அவங்களுடைய குடோனும் இருக்கு. அந்த இதுல வந்து விடியற் காலையில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது யாருக்கும் தெரியல. யதார்த்தமா காலையில ஒரு 7 மணி போல யதார்த்தமா அந்த கடையில வேலை செய்யறவங்க வந்து பார்த்தபோது புகை மண்டலமா இருந்ததை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்து 7 பகுதிகள் இருந்தது தீயணைப்பு வண்டிகள், 7 வண்டிகள் வந்து இந்த தீயணைக்கும் பணியில ஈடுபட்டு இப்ப தீ அணைக்கப்பட்டிருக்கு, முழுவதுமாவே அணைக்கப்பட்டிருக்கு. ரகு, இந்த தீ விபத்துனால யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? இல்ல, எந்த காயமும் ஏற்படல. தீ விபத்து ஏற்பட்ட பகுதி என்ன இடம்னு பாத்தீங்கன்னா வணிக வளாகம். இது வந்து இரவு முழுதும் மூடி இருந்திருக்கு. இதுல யாருமே இல்ல. காலையில பணிக்கு வந்த போது தான் தெரிஞ்சிருக்கு. இந்த புகையை பார்த்துட்டு தான் அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து கோயம்பேடு, வில்லிவாக்கம், ஜே நகர், கீழ்ப்பாக்கம் பகுதியிலிருந்து தீயணைப்பு வண்டிகள் வந்து உடனடியாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டதுனால எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படல. பொருட்கள் மட்டும்தான் சேதம் அடைஞ்சிருக்கு. உள்ள யாரும் போக முடியாதனால எவ்வளவு பொருட்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியல. வேதவழி ரகு, இந்த தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டிருக்கா? ஆமா, இதாவது 4 மாடிகள் கொண்ட இந்த கட்டடம். முதல் மாடியில வந்து பாதி இடத்துல வந்து ஒரு 2-3 கடைகள் வந்து முழுவதுமா துணி கடைகளா இருக்கு. 20க்கும் மேற்பட்ட கடைகள் இதுல இருக்கு. அதனால துணி கடையில ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று மாலையில இருந்து மிதமான சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால வெளிப்புறத்துல அந்த அளவுக்கு தீ விபத்துல தீ வேகமா பரவல. அதனால உள்ள அந்த துணி கடையில மட்டும் 2 கடைகள்ல மட்டும் தீ அதிகமா பரவி இருக்கு. ரகு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.